கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களையெல்லாம் பார்க்கின்ற போது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. மிக அருமையாக 11 பாடலிலே பாடினோம். ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. நீங்கள் இருப்பது ஆண்டவருடைய உறைவிடத்தில் இருக்கிறீர்கள். இந்த கோயிலை நீங்கள் நன்றாக பார்த்தீர்கள் என்றால், இந்த கோயிலை அழகாக பல சம்மனசுக்கள், செராபீன்கள், செராபின்ஸ், செரூபின்ஸ் எல்லாம் அழகாக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நானும் கோயிலுக்குள் இருக்கின்ற போது எல்லாம் அருமையாக இருக்கிறது. எந்த விதமான தடைகளும் வரப்போவதில்லை. சாத்தானுடைய தொல்லைகள் எதுவும் வராது. கவலையே வேண்டாம். நீங்கள் எல்லாருமே அடுத்த புனிதர்கள் தான். ஆண்டவருடைய உறைவிடத்தில் இருக்கின்ற போது நாம் எல்லாமே சூப்பர் ஸ்டார்கள் தான். நாம் அனைவருமே ஏஞ்சல்ஸ் தான். நாம் அனைவருமே செயின்ஸ் தான். ஆனால் இந்த காம்பவுண்டை விட்டு கொஞ்சம் வெளியில் போயிட்டோம்னா நீங்களும் நானும் என்னவாகிறோம் என்று கொஞ்சம் யோசித்து பார்க்கத்தான் தாய் திருச்சபை இந்த அருமையான வாசகத்தை உங்கள் கண் முன்பாக வைக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்பாக செய்தித்தாள்களில் படித்த ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். போலீஸார் திடீர்னு ஒருத்தனை கை மெய்யுமாக பிடிச்சிட்டாங்க. அவன் பெயர் என்னது? மன்னாரு. இது எத்தனை பேரை போலீஸார் பிடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா? அதுக்கு என்ன என்று நீங்கள் கேட்பீர்கள் இல்லையா? ஆனால் இவன் ஒரு விசித்திர திருடன். எல்லார் வீட்லையும் நைட்ல போய் கொள்ளையடிச்சிட்டு அந்த காசை எடுத்து சாமிக்கு கோயில் கட்டியிருக்கான். எல்லாருடைய காசையும் நைட்ல போய் கொள்ளையடிச்சிட்டு அடையார் பக்கத்தில் அருமையான ஒரு கோயிலையும் 1000 விளக்கு பகுதியில் ஒரு அருமையான கோயிலையும் கட்டிட்டான். அவனுக்கு கொஞ்சம் கூட தான் செய்தது தவறு என்று தெரியவே இல்லை. போலீசார் அவரை பிடித்த போது அவன் சொன்னான், நான் கோயிலை கட்டுறதுக்கு தானே திருடினேன், இதில் என்ன தப்பு என்று கேட்டான். பிரியமானவர்களே, இப்போ உங்களை கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, அவன் செஞ்சது தவறா இல்லையா என்றால் ஒரு சிலர் யோசிப்பீங்க, கோயிலை தானே கட்டினான், வீட்டை கட்டலையே, கோயிலை தானே கட்டினான், பிள்ளைக்கு போய் ஃபீஸை கட்டலையே, கோயிலை தானே கேட்டேன், திருடிட்டு போய் ஒரு கோயிலை கட்டுறதுக்கு நான் உன்னை கேட்டேனா என்பார். பிரியமானவர்களே, இன்றைய உலகம் இப்படித்தான் உங்களையும் என்னையும் அழைத்து கொண்டிருக்கிறது. எப்படி வேணுமான வாழுங்க, ஆனா கோயிலுக்குள்ள வரும்போது புனிதர்களாக மாறிடுங்க. முடியுமா? எப்படி வேணாலும் வாழுங்க, தாராளமயமா வாழுங்க, பாவ வாழ்க்கையை வாழுங்க, என்னமும் பாருங்க, என்னமும் சாப்பிடுங்க, எப்படியும் இருங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரும்போது இப்போ சின்ன பசங்க சொல்லுவோம்லே, அச்சே சிஸ்டர் சிலுவை அடையாளத்தினால வச்சுட்டு போனேன், காணாமல் போச்சு. பிரியமானவர்களே, இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை காணாமல் போய்கொண்டிருக்கிறது. ஆகவே தான் முதல் வாசகத்திலே அழகாக ஆண்டவர் எரேமியாவுக்கு அருளிய வாக்கு என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நம்முடைய கோயில் எல்லாம் கல்களுடைய இடமா மாறிட்டு இருக்கே அப்படின்னும் உங்களையும் என்னையும் பற்றி சாடுகின்றார். ஏன் அப்படி நடந்து கொண்டு இருப்பது என்பதை தான் ஆண்டவர் அழகாக நற்செய்தி வாசகத்தில் இன்றைக்கு அழகாக எடுத்துரைக்கின்றார். நீதிமொழிகள் நூல் 24ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 3-4. ஞானம் வீட்டை கட்டும், ஞானம் வீட்டை கட்டும். பிரியமானவர்களே, நாம் என்ன நினைக்கிறோம்? ஞானம் வீட்டை கட்டுமா நினைக்கிறோம்? சிபிஎஸ்இ தான் வீட்டை கட்டும், இன்டர்நேஷனல் சிலபஸ் தான் வீட்டை கட்டும். உங்களுடைய ஸ்டாண்டர்ட், என்னுடைய ஸ்டாண்டர்ட் டெக்னிக்கலாக இருந்தால் தான் கட்ட முடியும் என்று நினைக்கின்ற போது ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்வார், ஞானம் வீட்டை கட்டும். பிரியமானவர்களே, ஞானத்தை நாம் தேடுகிறோமா? இல்லையே. 2வது வசனம், மெய்யறிவு அதை உறுதியாக அமைக்கும். மெய் அறிவு அதை உறுதியாக்கும். வாட் இஸ் மெய் அறிவு? மெய் அறிவு இஸ் கால்ட் டிசர்ன்மென்ட். இது உண்மையா, இது பொய்யா, இது நல்லதா, இது கெட்டதா, இது நன்மை தருமா, எனக்கு இது தீமை தருமா? மெய் அறிவு. இந்த மெய் அறிவு உள்ளவர்களாக நாம் வாழ்கிறோமா? இல்லை. எது கிடைச்சாலும் ஓகே, பணம் கிடைச்சா ஓகே, இலவசம் கிடைச்சா ஓகே, ஒண்ணுக்கு ஒன்று ஃப்ரீ கிடைச்சா ஓகே.
என்று எப்படியும் வாழலாம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மெய் அறிவு என்பது இல்லாமல் போய்விடுகிறது. மூணாவது தான் எது வருகிறது என்றால், அருமையும் நேர்த்தியுமான பல பொருட்களால் அறிவு தன் அறைகளை நிரப்பும். அறிவு என்ன செய்யுமா? அறிவு உங்களுக்கு சில பொருட்களை எல்லாம், அழகான பொருட்களை எல்லாம் தரும். நீங்கள் எதை நாடுகின்றோம்? நீங்களும் நானும் எதை நாடுகின்றோம்? அறிவைத்தான் நாடுகின்றோம். அதனால தான் இன்னைக்கு தமிழ் மீடியம் ஸ்கூல்ல ஆளே இல்லை. ஏன்னா தமிழ் மீடியம் ஸ்கூல்ல படித்தோம்னா நமக்கு ஞானம் வந்துவிடும். ஏன்? தமிழ் மொழியில் தான் நல்லா சிந்திக்க முடியும். அம்மான்னு கூப்பிட்டா அதில் பாசம் உண்டு, மம்மின்னு கூப்பிட்டா பெருமை தான் உண்டு. மம்மி டாடின்னு கூப்பிட்டா பெருமை உண்டு. நானும் இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படித்தேன், நானும் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான். இருந்தாலும் சொல்லுகின்றேன், பிரியமானவர்களே, நாம் எப்படி போய்கொண்டு இருக்கின்றோம் என்றால், இந்த அறிவின் மூலம் நான் செல்வந்தனாக வேண்டும், இந்த அறிவின் மூலம் நான் 3 மாடி கட்ட வேண்டும், இந்த அறிவின் மூலம் 1 டோராக இருக்கின்ற ரெஃப்ரிஜரேட்டர் 3 டோர் உள்ள ரெஃப்ரிஜரேட்டராக மாற வேண்டும், அல்லேலூயா என்று நீங்கள் சொல்லிவிடுவீர்கள். ஆனால் ஞானம் தான் வீட்டை கட்டும். பிரியமானவர்களே, கொஞ்சம் திரும்பி பாருங்களேன், கொஞ்சம் திருப்பி பாருங்களேன். இன்னைக்கு ஞானம் உள்ளவர்கள் யாராக இருக்க வேண்டும்? நீங்களா? நீங்க இல்லைங்க, இளைஞர்கள், இளம் பெண்கள். கொஞ்சம் திரும்பி பாருங்க. 13 வயசுல இருந்து 25 வயது உள்ளவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? ஏன்னா நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க, அறிவு தான் முக்கியம். கராத்தே கிளாஸுக்கு போ, ஸ்விம்மிங் கிளாஸுக்கு போ, சிலம்பம் கிளாஸுக்கு போ, பரதநாட்டியம் கிளாஸுக்கு போ, திங்க போ, அங்க போ, இங்க போன்னு அறிவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்ததால் ஞானம் பெற வேண்டியவர்கள் எங்கோ மறைந்து விட்டார்களே. நீங்க ஞானம் பெற்றா என்ன? ஞானம் பெறாட்டி என்ன? இன்னொரு 25 வருஷம் வாழ்வீங்களா? அல்லது ஒரு 30 வயசு வாழ்வீங்க. உங்கள் பிள்ளைகளிடம் ஞானத்தை உரைக்க முடியுமா? முடியலையே. என் பிள்ளைய பூசைக்கு எழுப்பி விடுறேன், வரமாட்டேங்கிறான். டே, அந்தோனியார் கோயிலில் தான் சாயந்தரம் பூசை இருக்கு, போடா. நான் முடிஞ்சா போகிறேன் அப்படின்னு. சரி, முடிஞ்சா போ, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. எங்கள் அம்மாலாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, 2 பூசை கட்டாயம் பார்க்கணும். நான் திருப்பலி வருவதற்காக சொல்லவில்லை. ஞானம் உள்ளவர்கள் ஆண்டவனை தேடுவார்கள், ஆண்டவனை தேடுபவர்கள் இறையரசை தேடுவார்கள், இறையரசை தேடுபவர்கள் தான் இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். நான் நான் என்று போய்கொண்டிருக்கிற உலகத்திலே கலைகளைத்தான் நாம் வைத்துக் கொண்டே இருக்கிறோம். இன்று ஆண்டவர் இயேசு அழகாக சொல்கின்றார், ஒரு பக்கத்தில் நல்ல விதை, இன்னொரு பக்கத்தில் கலை. ஆனால் நடுவில் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த வேலையாட்கள் என்ன செய்யணும்? அந்த அங்கே இருக்கிற மாலாக்கர்களை போல, அங்கே இருக்கின்ற சம்மனசுகளை போல நீங்களும் நானும் அந்த வயலை காத்திருக்க வேண்டும். ஆனா என்ன ஆச்சு? தூங்கிட்டாங்க. தூங்கினதுனால அவங்க தங்களுடைய வேலையை மறந்ததால, அவங்க செய்ய வேண்டிய கடமையை மறந்ததால என்ன ஆயிடுச்சு? பகைவன் வந்து அவன் களைகளை விதைத்து விட்டான். பிரியமானவர்களே, பெற்றோர்களாகிய நீங்களும் நானும் தான். நான் ஒரு ஆசிரியர், ஆகவே அந்த பழியை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்களும் நானும் கவனக்குறைவாக இருந்ததால் நம்ம குழந்தைங்க மத்தியில் நிறைய கலைகளை பகைவன் வந்து வைத்து விட்டான். Is there a need of God? ஆண்டவர் தேவையா? பகைவன் வந்து சொல்வான், தேவையில்லை, தேவையே இல்லை. உனக்கு புக்கு இருக்கு, கைடு இருக்கு, நீங்க எதை வாங்கி கொடுப்பீங்க? கைடை தான் வாங்கி கொடுப்பீங்க. ஏன்னா அதுல தான் ஆன்சர் இருக்கு. நன்றாக படித்து மேலே வர வேண்டியது அவனுடைய பொறுப்பு. நாம் என்ன செய்வோம்? வீட்டில் உட்காந்து படிக்க வேண்டியவன், உங்களுக்கு ஏகப்பட்ட வேலை, சரியா? சீரியலை பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும் என்பதனால் பையன் என்ன செய்துறீங்க? டியூஷனுக்கு அனுப்பிடுறீங்க. கேட்டால் என்ன சொல்லுவோம்? எனக்கு என்ன, உங்களுக்கு படித்த மாடர்ன் சப்ஜெக்ட்லாம் எனக்கு தெளிவாக செய்து அதனால தான் டியூஷன் என்று நாம் அனுப்புகின்ற போது நீங்களும் நானும் என்ன செய்திருக்க வேண்டும்? பள்ளிக்கு சென்று அங்கு உள்ள ஆசிரியர்களை ஏன் என் புள்ள படிக்கல என்று கேட்டிருக்க வேண்டும். ஆனால் பயம். ஏனென்றால் அந்த காலத்தில் 5 பிள்ளைங்க 6 பிள்ளைங்க, இப்போ இருக்கிறது ஒத்த இது. இந்த ஒத்த புள்ள இருக்கிறதுனால எனக்கு பயம். இந்த பயம் இருப்பதனால் என்ன செய்து விடுகின்றோம்? எப்படியாவது வளரட்டும்,
எப்படியாவது வளரட்டும், நம்ம லைட்டாக ஒதுங்கிக்குவோம் என்று இந்த வேலையாட்களைப் போல ஒதுங்கி விட்டோம், தூங்கி விட்டோம், மறந்து விட்டோம். ஆகையால் பகைவன் பல கலைகளை விதைத்து விட்டான். அறிவு என்ற பெயரிலே கலையை விதைத்து விட்டான். நுகர்வு கலாச்சாரம் என்ற விதத்திலே கலையை விதைத்து விட்டான். உலகம்தான் உண்மை என்ற கலையை வைத்து விட்டான். ஆன்மீகம் தேவையில்லை என்ற கலையை விதைத்து விட்டான். ஆகையால ஞானம் அம்பேல், மெய்யறிவு அம்பேல், அறிவுதான் எல்லாம் என்று நாம் அனைவரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு, நீங்க பதத்தோடு வந்து நீங்க செய்யுங்க, கோயிலில் இருந்து வேண்டுறீங்க, ஆண்டவா என் பிள்ளையை எப்படியாவது காப்பாத்து, என் பிள்ளையை எப்படி காப்பாத்து. உங்க வேலையை மறந்துட்டோம். இதே மாதிரி ஓடி வந்து இவர்கள் கேட்கிறாங்க, இது எப்படி கலைகள் வந்தது என்று அவர்கள் பதற்றத்துடன் கேட்கிறார்கள். நாங்க வேணுமா அப்ப எல்லாத்தையும் அடிச்சிடவா? முடியுமா? முடியுமா? முடியாது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்வார், கொஞ்சம் பொறுமையாயிரு. நான், இவர் அருமையா போட்டிருக்கு பாருங்க, நான் அவர்களுக்கு கடவுளாய் இருப்பேன், அவர்கள் எனக்கு மக்களாய் இருப்பார்கள். கொஞ்சம் பொறுமை, வளரட்டும், நல்லா வளரட்டும். அப்போது ஞானமுள்ள நான், ஞானமுள்ள நடுவனாய் இருக்கின்ற நான் என்ன செய்வேன் என்றால், கலைகள் வேற எடுத்து அதை எரித்து விடுவேன், மற்ற அனைத்தையும் களஞ்சியத்தில் சேர்த்து விடுவேன். அதற்கு யார் துணை வேண்டும்? ஆண்டவர் துணை புரிவார். ஆனால் நீங்களும் நானும் கடமைகளை மறந்துவிட்டு போனோம் என்றால் சாத்தியப்படாது. நீங்களும் நானும் படி படி என்று சொல்கின்ற போது நற்செய்தியின் படி படி என்று சொல்ல வேண்டும். நல் வழியில் படி என்று நீங்கள் சொல்ல வேண்டும். கோவிலுக்கு வா என்று சொல்ல வேண்டும். நல்ல காரியங்களை செய் என்று சொல்ல வேண்டும். இதை சொல்ல நீங்களும் நானும் மறந்தோம் என்றால் மீண்டும் மீண்டுமாக கலைகள் தான் நம் குடும்பத்தில் மலரும். நீங்களும் நானும் ஞானம் பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்றால் தூய இஞ்ஞாசியார் சொல்கின்ற அந்த டிசர்ன்மெண்ட், தெளிந்த தேர்தலை நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். திடீரென்று 3.5 லட்சம் பைக் ஒன்றை கேட்குறான், வாங்கி கொடுப்பீங்களா? வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட கேளுங்க, இது உனக்கு தேவையா? இது உன் படிப்புக்கு தேவையா என்று கேட்டு பாருங்கள். அவன் யோசிக்க ஆரம்பிப்பான். விலையுயர்ந்த சட்டையை நீங்கள் வாங்கி கொடுக்கின்ற போது அவனிடம் கேளுங்கள், இது உன் உழைப்பால் வந்ததா, உன் அப்பாவின் உழைப்பால் வந்ததா? யோசித்துப்பார். உன் உழைப்பு, உன் உழைப்பென்றால் நீ இவ்வளவு காசு செலவழிச்சு பை வாங்குவியா? கேட்டு பாருங்கள். குழந்தை பொறுப்போடு வளரும். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடம் மன்றாடுவோம். நம்முடைய குழந்தைகளுக்காக மன்றாடுவோம். நம்முடைய இளைஞர்கள், இளம் பெண்களுக்காக மன்றாடுவோம். நம்முடைய இளம் சமுதாயத்திற்காக மன்றாடுவோம். கலைகள் மலிர்ந்து வருகின்ற போது இறைவா, இவர்களுக்கு ஞானத்தையும் மெய் அறிவையும் தர வேண்டும் என்று தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன்.